நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசிக்கிட்டே இருந்தார். அப்படியே ட்விட்டரில் போஸ்ட்டாக போட்டுட்டு இருந்தார், இவ்வளோ டேரிஃப் போட்டுருவேன் அவ்வளோ டேரிஃப் போட்டுருவேன்னு. கடைசியில் ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏதாவது குட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25% டேரிஃப், ஒரு புது நியூ நார்மல் அப்படின்றது இப்போ செட் ஆகிருக்கு. சரி, இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரம்ப்பினுடைய டேரிஃப்ஸ் இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்டில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன. விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வருவது உறுதியாயிருச்சு, நம்மளுடைய என்எஸ்ஏ டெவல் அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது நண்பர்களே. சரி, ட்ரம்போட டேரிஃபுக்கு வருவோம். கிட்டத்தட்ட 90க்கும் அதிகமான நாடுகளின் மீது ட்ரம்ப் வந்து பெரிய அளவுக்கு டேரிஃப்ஸ் வந்து போட்டிருக்கிறாரு. இதில் எந்த நாட்டுக்கு ரொம்ப அதிக டேரிஃப் போட்டிருக்கிறார் அப்படின்னா பிரேசிலின் மீது கிட்டத்தட்ட 50% டேரிஃபை அமெரிக்கா போட்டிருக்கிறாங்க. இந்தியாவின் மீது 25% டேரிஃப் தான். ஒரு சிலர் யோசிக்கலாம், இந்தியாவுக்கு அடுத்து ஒரு 25% டேரிஃப் வந்து ஆட் பண்ணுறதா ட்ரம்ப் சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். அது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி. அந்த அடிஷ்னல் 25% டேரிஃப் எதுக்கு அப்படின்னா, நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனாலையாமா. ஸோ டோட்டலாக சேர்த்து பார்த்தா 50%, ஆனால் இப்போ வெறும் 25% தான் நம்ம மீது டேரிஃப் போடப்பட்டு இருக்கிறது. சைனா மீது இப்போது டேரிஃபை அமெரிக்கா போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சைனா மீதும் 50% டேரிஃப் இப்போ வந்து அமெரிக்கா ஓகே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு ட்ரேட் டாக் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. அதோட டெட்லைன் எப்போ முடியுது அப்படின்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி முடியுது. ஸோ ஒரு முடிவு எட்டப்படலை அப்படின்னா சைனாவின் மீது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு 50% டேரிஃப் அப்படின்றத போடலாம். ஸோ இப்போதைக்கு சைனாவை அமெரிக்கா தொடலை, பிரேசிலுக்கு தான் பயங்கரமான அடி. ட்ரம்ப் நேற்று என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுனால அமெரிக்காவுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவினுடைய கஜானா அதனால் நிரம்பி வழியுது போல இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த டேரிஃப்னால அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் வந்து அவங்க பாக்கெட்லேருந்து காசை எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய கஜானாவுக்கு பணம் வந்தாலும் இன்னொரு பக்கம் மக்கள் கைவசம் இருக்கக்கூடிய காசு அப்படின்றது வீணாக போய் கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இதை ட்ரம்ப் வந்து வெற்றியாக நினைக்கலாம், ஆனால் அதனுடைய தாக்கம் வந்து பின்னாடி பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு தெரிய வரும். இப்போது இந்தியாவின் மீது அமெரிக்கா டேரிஃபை பெரிய அளவுக்கு போட்டிருக்கிறாங்க, 25% போட்டிருக்காங்க. அதனுடைய இம்பேக்ட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்மளுடைய எந்த செக்டார் இதனால் பெரிய அளவுக்கு அடி வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் செக்டார் பெரிய அளவுக்கு வந்து அடி வாங்குது. இப்போது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான தொழில் நிறுவனங்கள் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு 25% டேரிஃபு, ஆனால் இந்தியாவினுடைய போட்டியாளரான பங்களாதேஷ்க்கும் வியட்நாமுக்கும் 20% டேரிஃப் தான். ஏற்கனவே கடந்த சில மாதங்களாக பங்களாதேஷும் வியட்நாமும் அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டை அமெரிக்காவுக்கு அதிகப்படுத்திட்டு இருக்கிறாங்க, டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டு. ஆனால் நம்மளோடது குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க நிறைய மார்ஜின் பார்த்து பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இன்னமும் இந்த டேரிஃப்னால ஒரு பெரிய சிக்கல் அப்படின்றது ஏற்பட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டு. நம்ம அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சீ ஃபுட்டை, அதாவது இந்த ஷ்ரிம்ப்ஸு இந்த மாதிரி கடல் உணவுகளுடைய பெரிய சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஆனால் இப்போது சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு 50% டேரிஃபை இந்தியாவின் மீது போட்டால் நம்மளுடைய சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கும். கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாய் பிஸ்னஸ் குறையும் அப்படின்னு சொல்லி, பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட பிஸ்னஸ் குறையும் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. இப்போ இந்த 25% டேரிஃப் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு வெற்றி கிடையாது. ஏன்னா வியட்நாமுக்கு வெறும் 20% தான். இந்தியாவினுடைய பயங்கரமான காம்படிட்டர் இந்த சீ ஃபுட் செக்மெண்ட்டில் ஈக்குவடார், அவங்களுக்கு வந்து வெறும் 10% டேரிஃப் தான். அவங்க அமெரிக்காவுக்கு நிறைய ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியாவினுடைய மார்க்கெட்டையும் அவங்க பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பெரிய அளவுக்கு அச்சப்படுறாங்க. ஈக்குவடார் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து இருக்குது. ஸோ சீ ஃபுட் மார்க்கெட் அப்படின்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, அவங்களும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி எக்ஸ்போர்ட். நம்மளுடைய டாப் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் எது அப்படின்னா அமெரிக்கா. ஸோ நம்மளுடைய ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து 50% டியூட்டி போட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்களும் அமெரிக்காவுக்கு ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10% டேரிஃப் தான். ஸோ அதனால் யூஏஇக்கு வந்து நிறையா எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. இந்தியாவினுடைய இடத்த வந்து அவங்க ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முழுசாக ஃபில் பண்ண முடியலைனாலும் ஓரளவுக்கு ஒரு செக்மெண்ட்ஸை அவங்க கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ எக்ஸ்போர்ட். நிறையா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட $7 பில்லியன் மதிப்பிலான ஆட்டோ எக்ஸ்போர்ட் வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது பாதியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிறையா ட்ரக்ஸ்லாம் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பெரிய டாப் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனாக அமெரிக்கா வந்து இருக்கிறாங்க. நம்ம எந்த நாட்டுக்கு பெரிய அளவுக்கு குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா சைனாவுக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு தான். அமெரிக்காவோட கிட்டத்தட்ட $130 பில்லியன் நம்ம பைலேட்ரல் ட்ரேட் வந்துட்டு பண்ணுறோம்.
அதில் நம்மளுக்கு ட்ரேட் சர்ப்ளஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $50 பில்லியன், சொலையா $50 பில்லியன் வந்து கிடைக்குது. இது வேறு எந்த நாட்டுக்கிட்டேயுமே வந்து இந்தியாவுக்கு இப்படி ஒரு பெரிய லம்பான ஒரு டாலர் மிச்சம் கிடைக்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இது வந்து இப்போ பெரிய அளவுக்கு கேள்விக்குள்ளாக இருக்குது அப்படின்னு நம்மளுடைய இண்டஸ்ட்ரி வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதனால் அமெரிக்காவுக்கும் பாதிப்பு இருக்கிறது. ஆனால் நம்மளுக்கு அவங்கள பற்றி கவலை இல்லை. நம்மளுடைய சுச்சுவேஷனை தான் வந்து நம்ம இப்போ பார்க்கணும். இப்போதைக்கு டக்குன்னு இந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வந்துட முடியாது. ஆனால் ஒரு 2-3 வருஷத்தில் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை நம்ம டைவர்சிஃபை பண்ணிட முடியும் அப்படின்னு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்மளுடைய அந்த எக்ஸ்போர்ட்டை நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து அமெரிக்கா இந்தியா உறவு அப்படின்றது எப்படி வேணாலும் வந்துட்டு மாறலாம். அப்படி நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை அமெரிக்கா சார்ந்து இல்லாமல் நம்ம பெரிய அளவுக்கு டைவர்சிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, மற்ற நாடுகளுக்கு அதை பிரித்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து அமெரிக்காவினுடைய இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இந்த டேரிஃப் விஷயத்தில் பெரிய அளவுக்கு குறையும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா அப்படி ஒரு விஷயத்த இந்தியாவை செய்ய வச்சுட்டாங்க அப்படின்னா, அதாவது அந்த ட்ரேட் விஷயத்தில் இந்தியாவை விலக்கி வச்ச மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இன்னமும் ரொம்ப க்ளோஸாக ரஷ்யாவுடனும் சைனாவுடனும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா அவங்களுக்கு ரொம்ப இணக்கமாக இருந்த ஒரு ஏஷியன் கண்ட்ரியை முழுமையாக இழக்கிறாங்க அப்படின்றதான் அந்த அர்த்தம். அதுக்கப்புறம் அமெரிக்கா நினச்சாலும் இந்தியா வந்து ஒரு முக்கியமான பார்ட்னராக அமெரிக்கா கூட வந்து இருக்க மாட்டாங்க. நம்ம போயிங் பிளைன்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம், நிறைய அமெரிக்கன் சர்வேலன்ஸ் பிளேன்ஸ் P8 சர்வேலன்ஸ் பிளேன் நம்ம இன்டெக்ட் பண்ணுறோம். ஸோ மாதிரி நிறையா நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே வந்துட்டு மாறும். ஸோ அப்போ அமெரிக்கா நினச்சாலும் இந்தியாவை திருப்பியும் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வைக்க முடியாது. ஸோ ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் எரராக ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் வந்து இப்போ நான் சொல்லுவேன். அதாவது இப்போ சூழ்நிலையில் வந்து இந்தியாவுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தெரியலாம். ஆனால் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நிலைமை டோட்டலாக தலைகீழாக வந்துட்டு மாறப்போகுது. அப்போ அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களுடைய செனட்டில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒரு முக்கியமான அலையை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார். நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் டோவல் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த செய்தி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னே நாங்கள் ரொம்ப டிலைட்டடாக வந்துட்டு இருக்கிறோம். டேட்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுடைய NSA சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ இந்தியாவுக்கு புட்டின் அவர்கள் வர்றார் அப்படின்னா நிறைய முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னும் வரப்போகிற நாட்களில் ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அமெரிக்கா எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகுது. இன்னொரு பக்கம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சைனாவுக்கு போகிறப்போ ரஷ்யாவும் இந்தியாவும் சைனாவும் கண்டிப்பாக இந்த முறை அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு சாலிடான ஒரு ஸ்டாண்டு எடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. ஏன்னா ட்ரம்பினுடைய ஆட்சி வந்து இன்னமும் கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து இருக்குது. ஸோ அதனால் சாலிடாக ஒரு பிளான் வந்து டிவைஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே பிரேசிலினுடைய பிரசிடென்ட் சில்வா வந்து கூக்குரலிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு இருக்கிறாரு, பிரிக்ஸ் நாடுகளை அழைச்சிட்டு இருக்கிறாரு ட்ரம்புக்கு எதிராக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி. ட்ரம்ப்பை நீங்கள்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு தான் வந்துட்டு கேட்கல, மற்றபடி பயங்கரமான விமர்சனத்தை வச்சு வந்துட்டு இருக்காரு. பிரிக்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரம்ப்னால சாலிட் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். வரப்போகிற 3-4 மாதத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இப்போதைக்கு வந்திருக்கிற ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, அடுத்து ட்ரம்ப்பும் புட்டினும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் சந்திக்க போகிறாங்க. ரஷ்யாவே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, ஒரு மீட்டிங் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஜெலன்ஸ்கி அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ரைலேட்ரல் மீட்டிங் மாதிரி நடக்க போகுது. ஸோ கூடிய விரைவில் ஒரு அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது வரும். அப்படி வந்தால் நிலைமை கொஞ்சம் காமாறதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இன்னும் அடிஷ்னல் 25% டேரிஃப் அப்படின்றது இந்தியா மீது வர வாய்ப்பு இல்லை. எனினும் ட்ரம்ப் அவர்கள் செஞ்ச வேலையை யாரும் மறக்க போவது கிடையாது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே மைண்டில் அதை வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. சரி, இப்போ எதுக்கு சைனாவோட பெரிய அளவுக்கு ட்ரம்ப் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, பெரிய அளவுக்கு டேரிஃபை சைனா மீது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா, சைனா கிட்டத்தட்ட $440 பில்லியன் மதிப்பிலான குட்ஸை அமெரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்றது இருக்குது. ஸோ சடனாக ஒரு பெரிய டேரிஃபை சைனா மீது போட்டால் அமெரிக்க பொருளாதாரம் பெரிய அளவுக்கு பாதிப்படையும். ஆனால் இந்தியாவினுடைய அந்த எக்ஸ்போர்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஸோ அதனால் அமெரிக்கா வந்து கொஞ்சம் தெனாவட்டாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம் கிட்டத்தட்ட 6% ஆவரேஜாக நம்ம வந்து இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் நிலைமை ரொம்ப பெரிய அளவுக்கு மாறும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.